வணக்கம் மக்களே! வெல்கம் டூ பங்குச்சந்தை பட்டதாரி. இன்னைக்கு நம்ம அமராஜா பேட்டரிங்கிற ஸ்டாக்கோட அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். அமராஜா பேட்டரிஸ் ஒரு மிட் கேப் கம்பெனி. இவங்க லெட் ஆசிட் பேட்டரிஸ், லித்தியம் அயான் பேட்டரிஸ் மேனுஃபேக்சர் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ற பிசினஸ் பண்றாங்க. இந்த கம்பெனிய ராமச்சந்திர கல்லாங்கிறவரு 1985ல ஆந்திர பிரதேஷ்ல ஆரம்பிச்சாரு. இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா லெட் ஆசிட் பேட்டரிஸ், நியூ எனர்ஜி பிசினஸ்னு 2 செக்மெண்ட்ல இருக்காங்க. இதுல லெட் ஆசிட் பேட்டரிஸ்ல 2 சப் டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ஆட்டோமேட்டிவ் பேட்டரிஸ், இன்னொன்னு இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ். ஆட்டோமேட்டிவ் பேட்டரிஸ்ல கார், பைக், லாரி, பஸ்ஸுக்குலாம் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ்ல யூபிஎஸ், டெலிகாம் செக்டார், ரயில்வே செக்டார்னு பேட்டரி மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுல ஆட்டோமோட்டிவ் பேட்டரிஸோட பிராண்ட்ஸ்னு பார்த்தோம்னா அமரன், பவர் ஜோன், எலைட்னு வச்சிருக்காங்க. அதுவே இண்டஸ்ட்ரியல் பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாக், அமரன் ஸ்லீக், அமரன் வோல்ட், அமரன் ப்ரூட், அமரன் குவாண்டான்னு நிறைய பிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இதுவே நியூ எனர்ஜி பிசினஸ்ல 2022ல இருந்து லித்தியம் அயான் செல்ஸ், பேட்டரி பேக் சொல்யூஷன்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர்ஸ்னு மேனுஃபேக்சர் பண்ற பிசினஸ்ல இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேஸ் பார்த்தோம்னா ஆட்டோமோட்டிவ் பேட்டரிஸ் செக்மெண்ட்ல மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், ஹோண்டா, ஈச்சர் மோட்டார்ஸ், மஹேந்திரா, அசோக் லேலண்ட்லாம் இவங்களோட கஸ்டமரா இருக்காங்க. இதுவே இண்டஸ்ட்ரியல் பேட்டரிஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம்னா இண்டஸ்டவர், பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஏபிபி, இன்ஃபோசிஸ், இந்தியன் ரயில்வேஸ்லாம் இவங்க கஸ்டமரா இருக்காங்க. நியூ எனர்ஜி பிசினஸ் செக்மெண்ட்ல பியாஜியோ, மஹேந்திரா, பிஎஸ்என்எல், இண்டஸ்டவர்லாம் இவங்களோட கஸ்டமரா இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஸ்பிளிட்னு பார்த்தா 88% இந்தியாக்குள்ள ரெவன்யூ இருக்கு, 12% வெளிநாட்டுல இருந்து ரெவன்யூ வருது. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்னு பார்க்கும்போது உலகம் ஃபுல்லா 50 கண்ட்ரில இவங்களுக்கு கம்பெனி இருக்கு. இந்தியால 23 பிரான்ச்சஸும், 39 டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸும், 550 பிளஸ் அமரன் பிரான்ச்சைஸும் இவங்க வச்சிருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டின்னு பார்த்தா ஆந்திரா, தெலுங்கானால 7 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. அது போக தெலுங்கானால ஜிகா ஃபேக்டரி, தமிழ்நாட்டில் லெட் ரீசைக்ளிங் பிளான்ட், ஆந்திரால டியூபுலர் பேட்டரி பிளான்ட்லாம் இவங்க கிட்ட இருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்ல தான் இருக்கு. 2021ல 7150 கோடியா இருந்த சேல்ஸ் 2025ல 12400 கோடியா உயர்ந்திருக்கு. 5 இயர்ஸ்ல சேல்ஸ் growth காம்பவுண்டடா 13% ரைஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங் பேட்டர்ல தான் இருக்கு. 2021ல 647 கோடி இருந்த ப்ராஃபிட் 2025ல 964 கோடியா உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் growth 5 வருஷத்துல காம்பவுண்டடா 6% வளர்ந்திருக்கு. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஈவி மார்க்கெட்டை டார்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் growth கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. பட் இவங்களோட சேல்ஸ் ரேஷியோ சூப்பராக இருக்கிறதால ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆக நல்ல சான்ஸ் இருக்கு. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ் பார்க்கும்போது அசட்ஸ் 3900 கோடியாகவும், ரிசர்வ்ஸ் 7700 கோடியாகவும், பாரோயிங்ஸ் 280 கோடியாகவும் இருக்கு. அசட்ஸும் ரிசர்வ்ஸும் பாரோயிங்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் ரிஸ்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அமர்ராஜா பேட்டரியோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 21, இண்டஸ்ட்ரி பிஇயான 31 விடவும், 10 இயர்ஸ் மீடியன் பிஇயான 22 விடவும் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு ஃபண்டமெண்டலி சீப்பாக தெரியுது. அது போக இந்த கம்பெனியோட ROE 12.3%, ROCE 16.8% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0.04%ல இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங், FII, DII ஹோல்டிங் சேர்த்து 70% கிட்ட இருக்கு. அமர்ராஜா பேட்டரியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் ஃபண்டமெண்டலி சீப்பாகவும் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. அமர்ராஜா பேட்டரியோட டெக்னிக்கல் சார்ட் பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹையான 1770 ரூபாயில இருந்து 45% டவுன்ல 940 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னதான் 45% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தாலும் டெக்னிக்கலா இன்னும் பிரீமியம்ல தான் இருக்கு. டெக்னிக்கலா 900 ரூபாய்க்கு கீழே வந்தால் தான் அது டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ளே போகும். அமர்ராஜா பேட்டரியோட ஓவரால் சம்மரின்னு பார்த்தோம்னா இவங்களோட பேட்டரி செக்மெண்ட் பிஸ்னஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலி சீப்பாக இருந்தாலும் டெக்னிக்கலி இன்னும் டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வராததுனால அந்த ஜோனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் கரெக்ட். அமர்ராஜா பேட்டரியோட கன்சிடரேஷன் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா பிலோ 900 தான். டார்கெட்னு பார்க்கும்போது டார்கெட் 1 2000 ரூபாயும், டார்கெட் 2 2500 ரூபாயும் வச்சுக்கலாம். ஹோல்டிங் பீரியட்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு 3 to 5 இயர்ஸ் ஆகும். கன்சிடரேஷன் ரேஞ்சுக்கு வரும்போது நான் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.